இல்லை அர்ஜுன், நான் சொல்கிறது உனக்கு புரியல, நீ சொல்கிறது எனக்கு புரியல. வேணாண்டா, நம்ம லவ்வில் எனக்கு ஃப்ரீடமே இல்லை. அப்போ இவ்வளோ நாள் நம்ம பண்ணது என்ன ரிச்சிதா? லோக்கலாக பேசாத அர்ஜுன், ஸ்டாப் இட். நம்ம லவ் பற்றி பேசினா உனக்கு லோக்கலாக இருக்குல்ல? உன் கூட இருக்க பிடிக்கலடா, பேச பிடிக்கல. இருன்னு சொல்லி என்ன நசுக்கிற மாதிரி இருக்குடா. ப்ளீஸ் அர்ஜுன், லீவ் மீ. ஐ நீட் சம் ஸ்பேஸ். அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்டி? லாஸ்ட் டைம் சொல்கிறேன், கேட்டுக்கோ அர்ஜுன். பறவையை நம்ம ஒரு கூண்டில் அடைச்சி வைப்போம். நம்ம நல்லா தான் பார்த்துக்கிறோன்னு நினைப்போம், ஆனால் அதுக்கு வெளியில் போகணுன்னு தான் ஆசை. லவ்ங்கிற பேரில் என்னை ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி வைக்கிற அர்ஜுன். அப்படின்னா நீ லவ்வே பண்ணிருக்கூடாது ரிச்சிதா. இப்படிப்பட்ட பொண்ணு கூட என்னால் இருக்க முடியாது. யூ won't deserve me. ச்சே. கட் பண்ணா கால் பண்ண மாட்டே நீ? நீ திமிரு பிடிச்சி கட் பண்ணுவ, நான் திரும்ப கால் பண்ணணுமா? எல்லாம் என் தப்பு தான். நீ என்ன லவ் பண்ணது, நான் உன்னை லவ் பண்ணுறது, நம்ம 2 பேரும் 3 வருஷமாக லவ் பண்ணுறது எல்லாம் என் தப்பு தான். இவள் நடந்தும் நான் உன்னை லவ் பண்ணுறேன் பார்த்தியா, அதுவும் என் தப்பு தான். டே அர்ஜுன், பேசாத. நீ சொன்னது கரெக்டு தான். நீ சொல்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது, நான் சொல்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது. லெட்ஸ் பிரேக்கப் ரிச்சிதா. சரி அர்ஜுன், பண்ணிக்கலாம். பட் மெமரிஸ் எல்லாம் எனக்கு வேணாம் ரிச்சிதா. எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன். சரி அர்ஜுன், அதான் நானும் சொல்ல வந்தேன். இன்றைக்கே மீட் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன் ரிச்சிதா. இப்போ கூட செல்ஃபிஷாக இருக்காது அர்ஜுன், ப்ளீஸ். எனக்கு இன்னும் 2 டேஸில் எக்ஸாம் இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். சண்டே நம்ம எப்போவுமே மீட் பண்ணுற இடத்துல வந்து உன் திங்ஸ் எல்லாத்தையும் தந்துடுறேன். ஓகே ரிச்சிதா, பாய், டேக் கேர். பாய், டேக் கேர். இது நான், இது நம்ம 2 பசங்க, இது நீ. அப்படி இல்லை, இது நான், 2 பசங்க, என்ன மாதிரி, பாப்பா உன்ன மாதிரி. ஆனா நீ எங்க போனாலுமே உன் கூடவே வச்சுக்கணும், சரியா? ஆனா நான் கொஞ்சம் செல்ஃபிஷ். இது நான், இது நீ. சொல்லு அர்ஜுன். எங்க இருக்க ரிச்சிதா? வீட்லேருந்து கிளம்பிட்டேன், இதை வந்துட்டு இருக்கேன். சரி, ஓகே, சீக்கிரம் வா. ஹலோ, இங்கே தாமோதர் வீடு எங்கே இருக்கு? ஓ, நேராக போய். ஓகே. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் வீட்டு பக்கம் வராதுன்னு, கேட்க மாட்டேங்க. வலிக்கு. ஹாய்க்கா, உள்ளே வாங்க. ஹாய் ரச்சிதா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. நெக்ஸ்ட் மந்த் எனக்கு கல்யாணம், Sure, கண்டிப்பாக வந்துடணும், ஓகேவா? அப்புறம் அர்ஜுன் எப்படி இருக்கா? நல்லா இருக்கேங்க்கா. ஓகே. சரி, ஓகே ரச்சிதா, நான் கிளம்புறேன். இருங்கக்கா, காஃபி. இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும், நீ கண்டிப்பாக வந்துரு. ஓகே. ஓகேக்கா. பை. மறக்காமல் அர்ஜுனை கூட்டிகிட்டு வந்துரு. கூப்பிட்டு வரேங்க்கா. பை. பை. ஹே அர்ஜுன், நம்ம கல்யாணம் செம்ம கிராண்டாக நடக்கணும், ஆனால் 2 பேர் வீட்லையும் ஒத்துக்கணும். இப்போ யார் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க? எனக்கு 1000 ஃபிகர்ஸ் இருக்காங்க, தெரியுங்களா? ஓ அப்படியா?
ம் ஏய் செம்ம கிராண்டாக போகலாம் ஓகேவா? என்னமோ 1000 ஃபிகர்ஸ்னு சொன்னேன். உன்னை விட்டால் வேறு யார் இருக்கா எனக்கு? உன்னுயிர் நானே பிரிந்தது சரியோ நீ இருக்கும் நொடியெல்லாம் உன்னை நேசித்தேனே இருட்டாகும் நிமிடம் சிலையாகி போகும் பொய்யாய் போவாதோ எங்கோ நம் வாழ்க்கை ஓய் ஃபர்ஸ்ட் டைம் யாருக்கும் தெரியாம நைட்ல ஃபோன் பேசுறேன். உன் மேல க்ரீஸா இருக்கேன்டா. கொஞ்சம் மேட்னு கூட வச்சுக்கோயே. கொஞ்சம் தானே. ஹே ரச்சிதா, உன் ஃபேஸ்க்கு சின்னதாக போட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நீ நான் நாம் என்று வாழ்ந்தோமே பின்பு நீ நான் யாரோ என்று பிரிந்தோமே உன்னை விட எதுவும் தெரிவில்லை நம்மை விட எதுவும் சிறந்ததில்லை நீ இல்லாத வாழ்க்கை அது நரகமாகும் பின் உயிரோடு வாழும் வாழ்க்கை சிலையாகும் மச்சி வாடா கிரிக்கெட் விளையாட போகலாம். இல்லைடா நான் வரல. ஆமாம் 2 நாளாக பார்த்துட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கும் ரச்சிதாக்கும் சின்ன பிரச்சனைடா. அதான் எனக்கு தெரியுமே. நாளைக்கு நாங்கள் பிரேக்கப் பண்ணிக்க போகிறோம். என்னடா நாளைக்கு கல்யாணம் மாதிரி பேசிகிட்டு இருக்கா? டேய் லூசு மாதிரி பேசாதடா. ஆமாண்டா நான் லூஸ்மாக தான் பேசுகிறேன். நீங்களா ஏன்டா லவ் பண்ணுறீங்க? ஏய் உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் பேசாதடா. எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியணும் அவசியம் இல்லைடா. பட் ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி ஆகணும்ல. இதுவே உங்கள் அப்பா அம்மா கூட சண்டைனா பிரேக்கப் பண்ணிப்பீங்களா? அப்புறம் ஏன்டா இந்த லவ்வில் மட்டும் இப்படிலாம் பண்ணுறீங்க? டேய் நிறுத்துடா. பிரிவு தான் முடிவுனா இந்த உலகத்தில் யாருமே சேர்ந்துருக்க மாட்டாங்க அர்ஜுன். எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஸ்டார்டிங் நல்லா தான்டா இருக்கும், போக போக தான்டா கசக்க செய்யும். அதையும் ரசித்து வாழணும்டா. அங்கேருந்து பேச என்ன நல்லா தான் இருக்கும். இங்கேருந்து பாரு உனக்கு தெரியும். உண்மையாக லவ் பண்ணியிருந்தா தானே தெரியும். ஓ சார் யார்? கல்லஞ்சக்காரர் தானே. ஆமாண்டா நான் கல்லஞ்சக்காரன் தான்டா. ராகவையும் அப்படி தான்டா சொல்வா நான் ஒரு கல்லஞ்சக்காரன்னு. எப்பயுமே சொல்வேன்டா, ஏண்டி சும்மா ஸ்ட்ரெஸ் தர, ஃப்ரீயாக விடுன்னு. ஒரேடியாக ஃப்ரீயாக விட்டு போயிட்டா. பிரெயின் டியூமர்டா அவளுக்கு. எப்பயுமே என் பர்த்டேக்கு 12 மணிக்கு கால் பண்ணுவாடா. நான் அட்டன் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் செமையாக சண்டை போடுவா. இப்போ அவள் கால் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சும் அவள் கால்க்காக வெயிட் பண்ணுறேன்டா. எனக்கா பிடிச்சிருந்தா அவகிட்ட பேசிகிட்டே இருப்பேன். இல்லை ஏன்டி சும்மா கால் பண்ணி சாவடிக்கிறேன்னு. ஒரு வாட்டி 3 மாதம் சண்டைடா. அவள் கூட பேசவே இல்லை. எப்படி இருந்தான்னு தெரிலடா. ஆனால் அந்த வலி, அவள் சுவிட்ச் ஆஃப் ஆன நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன்டா. வேணாண்டா, இந்த வலி வேணாம், சொல்கிறதே கேளு. நீ ரச்சிதாவும் நிறையா கனவு கண்டிருப்பீங்க. 2 பேரும் ஒரு செகண்ட் நல்லா நினச்சி பாருங்க. இப்போ அந்த கனவுல நீங்கள் இல்லை வேற இன்னொருத்தன் அப்படின்னு நினச்சா பிரியணும்னு நினைக்க மாட்டீங்கடா அர்ஜுன். இல்லைடா, வாழ போகிறது ஒரு லைஃப்டா. அழுவாத. எனக்கு ரச்சிதாக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதுடா, லைஃப்பில் எல்லாமே நம்ம இடத்துக்குள்ள தான் இருக்கு அர்ஜுன். என்னோட இடத்துல இன்னொருத்தனை வச்சு பார்க்க முடியலடா. டேய் அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுடா. நான் சொல்கிறது கேளு, ஒன்றும் ஆகாது. தூப்பாடுறா. நீ வேணாண்டா, பிரச்சனை வேணா அவளுக்கு தெரிஞ்சா. ஆனால் இந்த மேட்டர் அவளுக்கு தெரியாமல் நீ தான்டா பார்த்துக்கணும். டேய் நம்ம லைஃப்பில் ஒருத்தவங்க வேணுன்றதுக்காக எவ்வளோ பொய் வேணால் சொல்லலாம்டா, புரியுதா? அதெல்லாம் தப்பு இல்லைடா. நாளைக்கு நம்ம போகிறோம், இதெல்லாம் மறந்துட்டு அவள் கூட பேசு. ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகலாம் வா. எங்கே இருக்க அர்ஜுன்? 5 மினிட்ஸ்ல அங்கே இருப்பேன். ஓகே.
சீக்கிரம் என் திங்ஸ்லாம் கூட கிளம்பணும். கையில் என்னாச்சு அர்ஜுன்? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாததுக்கு தான் இவ்வளோ பெரிய கட்டா? என்னால் தான் உனக்கு எல்லா கஷ்டமும், என்னால் தான் உனக்கு எல்லாம் நடக்குது. இப்போ எல்லாம் இப்படி சொல்லுவேன், அப்புறம் எல்லாம் என்னால் தான் சொல்லுவேன். ஏய் சாரி அர்ஜுன். நீ இல்லைன்றதால தான் இப்படி ஆச்சு ரச்சிதா. இப்போ கூட க்யூட்டாக பேசுகிற அர்ஜுன். இப்போலாம் நல்லா பேசு, இதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் அசர மாட்டோம். ஏ புருஷா பாரு, நீயாவது பேக் கொண்டு வந்திருக்க, நான் எதுவும் எடுத்து வரல. எனக்கு மட்டும் என்ன ஆசையாக இல்லை, இதில் ஒன்றுமே இல்லை, சும்மா சீனு கொண்டு வந்தேன். ஏ அர்ஜுன், ம் ஏ அர்ஜுன், என்ன லவ் யூடா. பண்ணிக்கப்போ. ஏய் சாரி அர்ஜுன். நாங்களாம் யார் லவ்ன்ற பேரில் அவங்க கூண்டில் போட்டு அடைக்கிறவங்க, ஏய் உன் ஹார்ட்டை தாண்டா அப்படி சொன்னேன். மைண்டுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறவங்க, அதுக்கு பேர் காதல் வலிடா. லவ்ன்ற பேரில் அவனை போட்டு நசுக்கிறவங்க. ஐயோ அர்ஜுன், நான் என்னமோ கோவத்தில் சொல்லிட்டேன், ப்ளீஸ் forgive me டா. கொஞ்சம் ஓவராக போயிட்டோமோ. ஓகே ரச்சிதா, லவ் யூ. வேணா அர்ஜுன், உனக்கா தோணும்போது சொல்லு. ஏய் இல்லை ரச்சிதா, சும்மா விளையாட்டு தான் சொன்னேன். சாரிடி. சாரிலாம் சொல்லாத அர்ஜுன், என்னோட தப்பு கூட இதில் இருக்கு. இனிமே நமக்குள்ள. ஓகே, நீ எப்படி வந்த? ஹாய் அண்ணா. ஏய் எங்கே பாரு, செம்மையாக இருக்கு. ஏய் செம்மையா இருக்குடா அர்ஜுன். நான் நேற்று எக்ஸாம் ஒழுங்காவே பண்ணலடா, பயமா இருக்கு. என்னதான் நீ ஒழுங்காக பண்ணியிருக்க? ஆமா, 2 நாளா நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ம் என்னம்மா உனக்கும் அவனுக்கும் பிரச்சனை? இல்லைன்னா அதெல்லாம் செட் ஆகாது. அவன் என்னை சந்தோஷமா வச்சுக்க மாட்டான். ஃப்யூச்சரை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. சொல்லப்போனால் ஃப்ரீடமே இல்லைண்ணா எனக்கு. அவன் தான் சென்சிட்டிவ் நல்லா தெரியும்ல. இப்போ கூட ஹார்ட் வைஸாக திங்க் பண்ணா அவன் கூட இருக்கணும்னு தான் தோணுது. அதே மைண்ட் வைஸாக திங்க் பண்ணா அவன் வேணான்னு தோணுதுண்ணா. பயமாக இருக்குண்ணா. மா, ஆர்ட்ன்றது துடிக்கிறதுக்கு மட்டும்தான். மைண்டு தான் நம்மளை 2 விதமாகவும் திங்க் பண்ண வைக்கும். நீ சொல்கிறத பார்த்தா நெகட்டிவ் தாட்ஸ் தான் அவன் கூட போக விடாமல் தடுக்குது. இது பாருமா, இந்த உலகத்தில் ஒரு வருஷம் கூட யாருமே ஒழுங்காக லவ் பண்ணுறதில்ல. பட் நான் நீங்கள் 3 இயர்ஸ் லவ் பண்ணியிருக்கீங்கிற போது உங்களால் சர்வ் பண்ண முடியுமா? புரியுதுண்ணா. ஆனால் அப்பப்போ நான் சாக போகிறேன் அப்படி இப்படின்னு த்ரெட்டன் பண்ணுறாண்ணா. என்னன்னு சொல்லிமா உன்னை த்ரெட்டன் பண்ணுறான்? நீ இல்லைன்னா செத்துடுவேன், நீ இல்லைன்னா குதிச்சிடுவேன், அப்படி இப்படின்னு சொல்கிறாண்ணா. இவ்வளோ நாளா அவன் தான்மா குழந்த மாதிரி பண்ணுறான்னு நினச்சேன். ஆனால் நிஜமாக நீ தான்மா குழந்த மாதிரி பண்ணுறேன். ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோ ரச்சிதா, ஒருத்தங்க லைஃப்பில் நீ இருந்தா நான் செத்துருவேன்னு சொல்கிறது வேறம்மா, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறது வேறம்மா. அவன் நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்கிறான் ரச்சிதா. அதில் நீ அவன் லவ்வை தாம்மா பார்க்கணும். ஒரு குழந்தை வந்து ரோட்டில் அடம் பிடிக்கும், அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, இப்போ நீ வரியா, அம்மா இங்கேருந்து போயிட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் த்ரெட்டனிங் அப்படின்றது இல்லைம்மா, அது ஒரு லவ். லைஃப்பில் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்க ரச்சிதா. இதுக்கெல்லாம் பின்னாடி நீ தான் இருக்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கியேன், செத்தடா. டேய், அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கடா, அவங்கள ஏதோ ஒரு விஷயம் தடுத்துது, அதை தான்டா புரிய வச்சேன். அப்புறம் ஏன்டா அவனை கையில் கட்டு கட்டிட்டு வர சொன்னேன்? இப்போ அவங்களுக்கு பேசுறது வேறு டாபிக் வேணும்ல, அதுக்காக தான். இனிமேல் அவங்களுக்குள்ள சண்டையே வராதா? அப்படி இல்லைடா, சண்டை இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு காதல் இருக்கும்டா. தோ பாரா பிரகாஷ், உனக்கு காதலின் சூஸ்திரங்கள் இன்னும் தெரிலடா. கையில் எப்படி அடிபட்டது அர்ஜுன்? அது வந்து சொல்லாமல். டே அர்ஜுன், அது ஒன்றும் இல்லைம்மா, 2 monthsல சரியாயிடும். மைல் ஃப்ராக்சர் தான். சரி ஓகே, நாளைக்கு நம்ம டாக்டர் கிட்ட போகலாமா? ஏய் வேணாம் வேணாம் வேணாம், ஸ்டீல் பாடி சரியாயிடும். இதான் அர்ஜுன் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே. நான் சொல்றது எதையுமே கேட்காத. ஏய் ரச்சு, ஏ புஜிமா, புஜி செல்லம் ப்ளீஸ்மா, செல்லம் பேசுடா.